ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மீஷோவில் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மீஷோவில் எப்படி வாங்குறது, நம்பி வாங்க முடியுமா, எவ்வளோ நாளாக டெலிவரி ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நான் எப்படி வாங்கினேன், எதெல்லாம் பார்த்து நான் வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து மீஷோனாவே கொஞ்சம் சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கும். நான் எதெல்லாம் வாங்கினேன், எனக்கு எதெல்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு, நான் எதெல்லாம் ஏமாந்தேன் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஒன்று ஒன்றா வந்து காட்டுறேன். அதே ஆர்டரில் நான் லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் வாங்கின ப்ரைஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து தான் வாங்கினேன். ஸோ அதனால நான் வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நான் இங்கேருந்து என்னோட இதில் தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ எப்போயுமே நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் தான் வந்து ஆர்டர் போட சொல்லுவேன். ஸோ அதனால இதெல்லாம் தான் நான் மீஷோவில் வாங்கின பொருட்கள். ஸோ இது எல்லாமே வந்து உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு வாங்கணும் அப்படின்னா தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் கொடுத்துட்றேன். நான் வந்து ஆர்டர் போட்ட லிஸ்ட்லேருந்தே அப்படியே நான் போனேன் அப்படின்னா எனக்கு திரும்பி லிங்க் வந்து வீடியோவுக்கு கீழே கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே அதே ஆர்டரில் நான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டல் தான் வாங்கினேன். எங்கே அதை காணும், நான் போய் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா எனக்கு நான் அதே ஆர்டரில் பேசினேன், போட்டேன், அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரைஸ் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதுக்கு ரேட்டிங் எவ்வளோ இருந்துச்சு, அது ஒர்த்தான்னு பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த மாட்டல் தான். இது வந்துட்டு இதான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. நான் என்ன போட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஆனுவல் டே இருந்துச்சு இல்லையா, அதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒயிட் ஜுவல்லரி போட்டேன் இல்லையா, அதனால இது போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். பட் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வாங்கினது வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 155க்கு நான் வாங்கினேன். 155க்கும் இது ஒர்த்து தான். என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா கூட ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணலாம். அப்போ அது கலர் போகிற வரைக்குமே. பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். தாராளமாக வரும் ஒரு 2 வருஷத்துக்கு. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா மேபி மிஞ்சி போனால் ஒரு 10 கிராம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வெயிட் இருக்காது. இது ரெண்டு காதுக்கும் வந்துட்டு 155க்கு இது ஒர்த்து. ஓகேங்களா? ஸோ நான் இதே ஆர்டரில் உங்களுக்கு கீழே லிங்க்கும் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நான் ஏதாவது ஷேர் பண்ணேன் அப்படின்னா அக்கா தயவு செஞ்சு லிங்க் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. வீடியோவில் சொல்லும் போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் லிங்க் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் இந்த தடவை உங்களுக்கு லிங்க்கோடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இது பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்விசிபிள் செயின் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இது வந்துட்டு எவ்வளோ போட்டிருந்தேன் அப்படின்னா 165. ஓகேங்களா? இது வந்து 165. நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இப்போ 165 வித்தவுட் இயரிங். ஓகேங்களா? இது வந்து 165. ஹூக் போடல, ஏன்னா கழட்டுறதுக்கு அப்புறம் டைம் ஆகிடும். குவாலிட்டி பார்த்துக்குங்க நீங்களே. ஸோ 165க்கு இது ஒர்த்து. நம்ம வந்துட்டு 300 400 போட்டு வாங்கி இல்லை 500 போட்டு கூட வாங்கிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வெளுக்காமலாம் இருக்காதுங்க. இன்விசிபிள் செயின் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 4-5 தடவை கழுத்தில் போட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்பு சூட்டோடு இது இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 155க்கு மீஷோவில் இது ஒர்த்து தான். தெரியுதா உங்களுக்கு? இங்கே நல்லா தெரியுதா? டாலர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப வந்து ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் நல்லா இல்லாத ஒரு லோக்கல் குவாலிட்டி அப்படியும் கிடையாது. நல்லாயிருக்கு, ஒர்த்து தான். இது 155க்கு ஒர்த்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். நிறைய பேர் இதை போட்டு நிறைய பேர் இதை சேல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் எல்லாம் அப்படியே அள்ளி போட்டு வந்தேன்னா நல்லா அப்படியே கொஞ்சம் சிக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இந்த செயின் இது நீங்கள் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. இது நானுமே இங்கே வந்துட்டு ஒரு சேலில் ஒரு தடவை வாங்கினேன். அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இருங்க நான் காலத்தில் போட்டுடுறேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, இது நானுமே இங்கே வந்து வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி டிசைனில் இருக்கும். அது வந்துட்டு ஒரு ராம்பர் ஸ்டைலில் இருக்கும். அது வந்துட்டு டைமண்ட் ஸ்டைலில் இருக்கும்.
அந்த டிசைன் வந்துட்டு. இதுக்கு வந்துட்டு இயரிங்ஸ் இருக்கும். இயரிங்ஸ் வந்துட்டு இதே மாதிரி குட்டி இயரிங்ஸ், அதுவும் அழகாக இருக்குது. எனக்கு இந்த டிசைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருந்ததுனால தான் நான் வந்து வாங்கினேன். இப்போ கூட பாருங்கள், டக்குன்னு அதை கூட கழுத்தில் போடமான சொல்லலாம், நான் இதை வந்து போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட இயரிங்ஸ் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா, நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்துட்டு 590. சம்டைம்ஸ் இதை விட கம்மியாக கூட உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அங்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த டைம் ஷாப்பிங் பண்ணும்போது வந்துச்சு. திரும்பி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் பார்த்து அதுக்கு எனக்கு என்னென்னா, எனக்கு பே பண்ணுறதுக்கு தான் கஷ்டம். என்னென்னா, நான் ஒரே டைமில் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் இதில் கார்ட்டில் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா வீட்டில் பே பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொன்று காட்டினேன் அப்படின்னா அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்துட்டு எனக்கு இங்கே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வாங்கிட்டேன். மேபி நான் கொரியரில் தப்பாக கூட ப்ரைஸ் சொல்லியிருக்கலாம் எனக்கு கொரியர் காட்டும்போது. ஏன்னா அப்போ என்கிட்ட வந்து ஃபோன் இல்லை. இப்போ வந்து பக்காவாக ஃபோனை கையில் வச்சுட்டே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சிம்பிளாக அழகாக நீட்டாக எல்லாருக்குமே அழகாக இருக்குன்ற மாதிரி ஒரு நெக்லஸ்ங்க. இது நான் வந்துட்டு ஓகே ப்ரைஸ் பார்த்துட்டேன். சாரீக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக உங்களுக்கு வந்து இப்படி ரிச்சாக அவங்களை காட்டும், அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த நெக்லஸ் தான் அது. சிங்கிள் லைன் தான் இது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி உங்களுக்கு வந்துட்டு ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வருது. எனக்கு இந்த மாதிரி போடுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 774. ஆனால் குவாலிட்டி வந்துட்டு சான்ஸே இல்லைங்க, சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி தான் இது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது ஒரு இயரிங்ஸு. இந்த இயரிங்ஸ் செட்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ப்ரைஸ் வந்து 328 வாங்கியிருக்கேன். குவாலிட்டி சூப்பர், 5 ஸ்டார் கொடுக்கலாம், தாராளமாக ஒர்த்து. ஆனால் என்னென்னா, இதெல்லாம் போடும்போது நீங்கள் நல்லா ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, அது பிளாக் அது கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது எலகண்ட்டாக எடுத்துக்காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாரி கொஞ்சம் ஃபோனை பார்த்து ப்ரைஸ் சொல்லிகிட்டே சொல்கிறதுனால கொஞ்சம் மேபி வீடியோ லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு சூப்பர் இயரிங்ஸுங்க. அது ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஒன்று வாங்கினேன்ற மாதிரி போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து அது வந்து இதில் தான் வாங்கினேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்து காட்டிட்டு சொல்கிறேன். இந்த இயரிங்ஸ் தான் நல்லா இருக்கா? வந்துட்டு கொஞ்சம் காதுக்கு நல்லா பெருசாக அழகாக இருக்கும். இதில் ரெட்டு கலர் ஒன்று வச்சுருந்தேன், அது வந்துட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து நான் வந்து மிந்த்ராவில் வாங்கினேன். ஓகேங்களா? அது வந்து 165 என்னமோ வாங்கினேன் மிந்த்ராவில். எனக்கு வந்து அது ஆனால் எனக்கு நான் மிந்த்ராவில் வாங்கும்போது நான் குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு மிந்த்ராவில் வாங்கின அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் மிந்த்ராவில் வாங்கினது எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இது அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ஆனால் இது எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 170. மிந்த்ராவில் 165 160 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். நான் மிந்த்ராவில் நான் என்னென்ன வாங்கினேன்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இயரிங்ஸ் தான். இது க்ரீனு. ஓகேங்களா? மிந்த்ராவில் வாங்கினது வந்துட்டு இந்த ரெட்டு. இதோட லிங்க் இப்போ நான் கொடுக்க மாட்டேன், இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து 170. பட் என்ன சொல்கிறது, இதுவுமே நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன்ல, அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா, ரொம்ப வந்து கொஞ்சம் ஷைனியாக அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இது ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. பட் ஓகே, இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி மேலே சிம்பிளாக கீழே மட்டும் டிசைன் வந்திருந்ததுனால இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 170. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கினேன். அடுத்தது வந்து ஒயிட்டும் க்ரீனும் மீஷோவில் வாங்கினேன். ரெண்டுமே சேம் டிசைன், கலர் மட்டும் வேறு. ஓகேங்களா? வந்து 170. அடுத்தது வந்து மூக்குக்கு போடுற வில்லையா இல்லை அது ஏதோ மூக்குத்தி அது மாதிரி. அது வந்துட்டு ஒரு 4 இது இருக்கிற மாதிரி வாங்கினேன். நான் எப்படி போட போகிறேன்னா எனக்கு ஐடியா இல்லை. பட் ஏதோ ஒரு ஆசையில் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதை வாங்கிட்டேன் அப்படி இங்கே போடுறதுக்கு. அதனால் எப்போ போடுவேன்லாம் தெரியாதுங்க, போட்டேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு 4 டிசைன் இருந்துச்சு. இந்த மூக்கு வில்லை வந்துட்டு 100 rupees வாங்கினது. இது வேணால் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி, 5 out of 5 கொடுக்கலாம் தாராளமாக.
அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு செட்டு. ஆனால் இது ஏன் வாங்கினேன்னு தெரில. எனக்கு அந்தளவுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான செட்டாக இல்லை. நான் எதிர்பார்த்த மாதிரி இது இல்லை. பட் எப்படி சொல்கிறது, ப்ரைஸ் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இது கொஞ்சம் நான் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்லுவேன். இது வந்து 596 என்னமோ போட்டிருக்கு, 593 போட்டிருக்கு. ஓகேங்களா. பட் இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கிடையாது. ஒரு ஓகே குவாலிட்டி தான். இதோட இயரிங்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போதுமே இது ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இங்கே வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு நீட்டாக லுக்காக இருக்கிற அளவுக்கு இல்லை. பட் ஓகே அப்படின்னு நினச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்புறம் காப்பு இந்த முருகர் காப்பு இருக்கு இல்லைங்களா, இது வாங்கினது. இது வந்துட்டு ரேட்டு வந்து ஒரே ஒரு நிமிஷம் ப்ரைஸ் பார்த்துக்கிறேன். இது வந்துட்டு 462ங்க. பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இன்னும் கையில் ரெகுலராக போட்டால் தான் தெரியும். எங்கள் வீட்டில் வந்துட்டு கோயிலுக்கு போகும்போது வற்புறுத்தி போட்டு வர சொல்லுவேங்க. ஆனால் இது வந்து யோசிச்சு நான் பிளான் பண்ணது வந்துட்டு இவருக்கும் கவனுக்கும் கபிலனுக்கும் சேர்த்து பிளான் பண்ணேன். முதல்ல ஒன்று வாங்கணும், அது காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு பார்சலில் வந்திருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் இது 2 பேருக்கும் வாங்கலாம்னா இது பட் ரொம்ப பெருசு தான். இது அடல்ட் போடுற சைஸு. பட் அப்போ நான் ரேட்டு கவனிக்கவே இல்லை. 462. அதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கிற கடையில் எங்கேயுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒர்த்து. ஏன்னா எனக்கு இது இப்போ நான் இங்கே இருக்கேன், என்னால் கடைக்கு போய் நேரடியாக பார்த்து வாங்க முடியாது. அதனால் எனக்கு இது ஒர்த்து. நீங்கள் இந்தியாவில் இருந்துங்க போய் வாங்க முடியும் அப்படின்னா இது ஒர்த்து இல்லை. ஓகேங்களா. அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது ஒர்த்து இல்லையான்ட்டு. பட் எனிவே முருகர் தான். அவருக்கு வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, அதனால் அப்படி ஓகேன்ட்டு விட்டேன். அடுத்தது ஒரு இயரிங்ஸு. சும்மா மீஷோவில் வாங்கினது எல்லாமே கொஞ்சம் இயரிங்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன். ரொம்ப பெருசான எதுவும் நிறைய வாங்கலை. சத்தத்துக்கு சாரி. இதோட ஒரு இயரிங்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு இயரிங்ஸ் எடுத்து வரல போல். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு இது மட்டும் போட்டால் போதும், கழுத்துலாம் எதுவும் போடணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி போடுற செட் இது. ஸோ இது ஒரு இயரிங்ஸ். இதோட செட்டு வந்துட்டு மேபி உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே அழகாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நிறைய பேர் திரும்பி கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்களா. சரி, அப்புறம் உங்களுக்காக நான் இப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது ஒரு இயரிங்ஸு. இது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே இதை எப்போ போடுவேன்ல எனக்கு தெரியல. ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த இன்னொரு இயரிங்ஸ் இங்கே தாங்க இருக்குது, கிடச்சிருச்சு. இது எப்போ போடுவேன்லாம் எனக்கு தெரியல. பட் போட்டால் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி லாங்காக ஒரு ஸ்கூலுக்கு டாப்பு மட்டும் போட்டுட்டு போகிறோம் இல்லையா, பெரிய டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு லெகின் போட்டு டாப் போடுவோம்ல, அந்த மாதிரி போடும்போது இதை பேரப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு தெரியலை. நான் போடும்போது கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது 3 சேர்த்து 125. 3 சேர்த்து குவாலிட்டி சூப்பர். 5 out of 5 கொடுக்கலாம். நீங்கள் பெரிய இயரிங்ஸ் போடுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இது ஒர்த்து பைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப மாடர்னாக காட்டும். நல்லாயிருக்கு. அடுத்தது ஒரு பிளாக் செயின். நான் வந்துட்டு சுப்பு கூட வந்து தமிழ் நியூ இயர் பாட்டிலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுத்துருந்தோம்ல, அந்த இதில் கூட நான் போட்டுருக்கேன் ஒரு கருகமணி மாதிரி சின்னதாக. ஸோ அதுதான் இது. இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து 165. அதுக்கு இது தாராளமாக ஒர்த்து வாங்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கலட்டும் போது கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். எனக்கு இது மாதிரி லாங்காக போடுற கருகமணி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை வாங்கினேன். எங்கள் ஊரில் வந்துட்டு கருகமணி போடலாம். எங்களை வந்து பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு, அப்போயே கருகமணி போட்டு தான் அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒர்த்து. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பூஜை ரூம் செட் பண்ணிவிட்டு போட்டிருந்தேன் இல்லையா வீடியோ, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நெக்லஸ் ஒன்று கழுத்தில் போட்டிருப்பேன். அதோட இயரிங்ஸ் தான் இப்போ நான் காதில் போட்டுருக்குறது. ரொம்ப குட்டியான ஜிமிக்கி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன ஜிமிக்கி போட்ட மாதிரி. இதுதான் அதோட நெக்லஸ். தெரியுதா, அழகாக இருக்குது. குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பர். பட் பிக்சரில் காட்டும் போது ரொம்ப பெருசாக காட்டின மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்தளவுக்கு இது ஒர்த் இல்லை.
பட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, மெலிசாக தான் இருக்குது. இது வந்துட்டு 555 அந்த இதுக்கு வாங்கினேன். ஸோ இதுதான். ஆனால் அழகாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது ஒரு இயரிங்ஸ் தான். இதனால பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் கூட சரி அந்த ப்ளூ கலர் காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது வந்து குட்டி குட்டி குட்டி, ரொம்ப குட்டி, அழகாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு ஒரு தடவை போட்டு போனேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே இருந்த ஸ்டாஃப்லாம். இங்கே இருக்கிறவங்களாம் இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ 165 வாங்குறோம்னு வச்சுக்குவேன், $2 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். $2 இது சீப்பு, எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அது $2 சீப் தான், ஆனால் அங்கேருந்து இங்கே ஷிப்பிங்க்கு அந்த ஷிப்பிங் சார்ஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கணக்கு பண்ணால் $10 வந்துடும் அப்படின்னுவேன். ஓ அப்படியா, அப்போ வேணாம் அப்படின்வாங்க. ஸோ அதனால் அது $10 இங்கேயே நல்லா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது நம்ம இந்தியன்ஸ்க்கும் இதே தான் பிரச்சனை. என்னென்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு கம்பேர் பண்ணி வாங்குவோம் இல்லையா, யாருமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வர ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து யோசிக்கிறது கிடையாது. அதை யோசிக்காததுனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கே வந்து மனசு வந்து எதுவும் வாங்குறதுக்கோ இல்லை எதுவும் பண்ணுறதுக்கோ மனசே வராது. ஒரு $1 செலவு பண்ணால் கூட ஒவ்வொருத்தருமே அவ்வளோ யோசிப்பாங்கங்க. ஸோ அதனால் இங்கே போயிட்டு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன அப்படின்பாங்க. அது உங்களுக்கு என்னன்னு கிடையாது, ஒன்றுத்தையும் இங்கே பார்த்து கிளியரன்ஸில் தான் ட்ரெஸ் வாங்குவோம், ஒன்றுமே பார்த்து செய்வோம். அதனால் அது ரொம்ப கஷ்டம் வெளிநாட்டில் இருக்கிறது. நான் தப்பாக சொல்லலை, இந்தியாவிலேருந்து இப்படி தப்பாக நினைக்கிறீங்கன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. இப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே யூஎஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஃபேமிலிலையும் யாராவது ஒருத்தராவது அது மாதிரி நினச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு இயரிங்ஸ் தான். அந்த இயரிங்ஸை நான் இங்கே எடுத்துகிட்டு வரல. அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும், ஹூக் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு சூப்பர் நெக்லஸ், ஒரு சூப்பர் செயின். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். நான் இதில் வந்துட்டு 2 வாங்கினேன். ஒன்று வந்துட்டு க்ரீனு, ஓகேங்களா. இது வந்து இது வரைக்கும் தான், சின்னதாக தான் இருக்கும், கழுத்து வரைக்கும் தான் வரும், மேலே வரைக்கும் தான் இருக்கும். இது ஒன்று. அடுத்தது அதே மாதிரியே 2 ஓகேவா. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ப்ரைஸ் வந்துட்டு 196 ஓகேவா. 2 கலர். ஆனால் என்ன கொஞ்சம் எல்லாத்தையும் நான் எப்படி சேஃபாக வைக்கிறேன் அப்படின்றதையும் பாருங்கள், அப்போனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம ஒரு பொருளை வச்சுக்கணும் அப்படின்னா அது பத்திரமா வைக்கிறதுல தான் இருக்குது விஷயமே. அடுத்தது ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்ததுங்க. நான் வந்து ஃபால் ஃபோட்டோஷூட்டில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு செயின் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து நிறைய பேர் கேட்டிங்க அதோட லிங்க்கு. ஸோ இதை நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாவே அதோட லிங்க் வந்துடும், இல்லைனா அதோட லிங்க்கும் நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அது. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 304 ஓகேங்களா. நான் வாங்கினப்போ 304. இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரில, 304. ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிளைன் ட்ரெஸ்ஸோடலாம் பேரப் பண்ணிங்கன்னா. அடுத்தது ஒரு ஜிமிக்கி. இது வந்துட்டு என் தங்கச்சியுமே ரொம்ப நல்லாயிருக்கு, அவளுக்கு பிடிச்சிருந்து. திரும்பி அவளும் இந்த லிங்க் எல்லாம் கேட்டான், என்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஜிமிக்கி அழகாக டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு, அந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் வந்துட்டு நான் வாங்கினப்போ அது 221. அடுத்தது வந்துட்டு ஒரு இயரிங்ஸ் தான், கொஞ்சம் பெரிய இயரிங்ஸ் மாதிரி. $254 இதோட ப்ரைஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த செயின். நான் வீடியோவில் தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 652 என்னமோ வாங்கியிருக்கேன் நான். இப்போ பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. 652 குவாலிட்டி சூப்பர். இதோட இயரிங்ஸுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அந்த மணிக்கு அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது 1200-1200க்குலாம் வந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அதனால் இது ஒர்த்து தான் அந்த ப்ரைஸ்க்கு. அடுத்தது ஒரு பேங்கிள், வெயிட்டே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன் ட்ரெஸ்லலாம் ஏதாவது பூருதான்னு போய் பார்த்தா ஒன்றும் பூரல, நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 151. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 151.
அடுத்தது ஒரு சூப்பர் இயரிங்ஸு, ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு. இது வந்துட்டு 454. அடுத்தது அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது நான் வந்து எதில் வாங்கினேன்னு தெரியல, ஆனால் ஊர்லேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. இது முன்னாடியே வாங்கி வீட்டில் இருந்துச்சா என்னன்னு தெரில. நான் மீஷோவில் வாங்கலை, ஏன்னா மீஷோவில் அது இல்லை, எனக்கு அந்த இதுவே இல்லை. எங்கே எதில் வாங்கினேன்னு எனக்கு தெரில, பட் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பு ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, இந்த காப்பு தான். அது இந்த காப்பு தான், ஆனால் பசங்களுக்கு இது சரி வராது, அவருக்கும் எனக்கும் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 187. நான் ஃபஸ்ட்டு இந்த காப்பு வாங்கினேன், அதுக்கப்புறம் தான் அடுத்த 2 காப்பு போட்டேன்னா அந்த காப்பு அப்போ அவைலபிள் இல்லை, அதனால் அதில் வாங்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சோக்கர் மாதிரி 2 வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து சொல்லிடுறேன், 191. இதே மாதிரி இந்த கலர் ஒன்று. ஆக்சுவலாக இதில் ஸ்டோன் கிடையாது, இது வந்துட்டு இது பார்க்குறதுக்கு ஸ்டோன் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்டோன் இல்லை. இது வந்து நான் குவாலிட்டி வேறு மாதிரி நான் எதிர்பார்த்தேன், பட் அந்தளவுக்கு இது குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இல்லை. இதுவும் இதில் இது க்ரீன் மாதிரியும் இருக்குது, ப்ளூ மாதிரியும் இருக்குது. அது இந்த 2 கலரும் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே காட்டியாச்சு. நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த இது கிடக்குது, அந்த முன்னாடி இருந்த கம்பல் கிடக்குது, அவ்வளோதான். இது மூக்குத்தி இருந்த கவர், டப்பா எம்டி. ஸோ இதெல்லாம் தான் மீஷோவில் வாங்கினது. மீஷோவில் வாங்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயம். ரேட்டிங் பாருங்கள், பிக்சர் பாருங்கள். ரேட்டிங் மட்டும் பார்த்துட்டு வாங்காதீங்க, அதுக்கு கீழே பிக்சர் ரிவ்யூவில் இருக்கான்னு பாருங்கள். ரிவ்யூவில் பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. ரிவ்யூ படிச்சுட்டு வாங்குங்க. ரிவ்யூ படிக்காமல் மீஷோவில் எதுவுமே வாங்காதீங்க. வாங்கின எல்லா பொருளுமே ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். நான் வாங்கினதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரே ஒரு பொருள் அப்படின்னா இது மட்டும்தான். இது வந்துட்டு அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து இல்லை. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் கடைக்கு போய் வாங்க முடியாது, தாராளமாக நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாம். ஸோ ஒர்த் பைன்னு தான் சொல்லுவேன். என்ன ஒன்று, எல்லாமே வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் வரும், ரொம்ப நாளைக்கெலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, மற்றபடி எனக்கு குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டி பிடிச்சிருந்ததுனால தான் உங்கள் கூட வந்து வீடியோவில் ஷேர் பண்ணேன். யாருக்காவது நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸில் அமேசானில் என்ன வாங்கினேன், மிந்த்ராவில் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இனிமேல் யாரும் என்கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கு கீழே லிங்க் கொடுங்கன்னு கேட்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல்.